Hi students, welcome to SR Academy. திறன் ஒர்க் புக்கு ஒவ்வொரு லெசனாக பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம மேத்ஸ் ஒர்க் புக்கு தேர்ட் லெசன் ஓரிலக்க ஈரிலக்க எண்களின் கூட்டல் மற்றும் கழித்தல் இதை பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 6th 7th 8th 3 கிளாஸுக்குமே இது பொதுவான ஒர்க் புக்கு. ஸோ அடுத்தது என்ன கேட்பீங்க அப்படின்னா, சார் இந்த ஒரு லெசன் மட்டும்தான் இருக்கா, மீதி லெசன் எப்படி பார்க்குறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு தேவையான லிங்க் இருக்குது. லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் மூணுத்துக்குமே உங்களுக்கான ஒர்க் புக் ஆன்சர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 3.1 பின்வருவனவற்றை கூட்டுக. ஓர் இலக்க கூட்டல் அப்படின்னா நம்ம 2 நம்பரை கூட்டும் பொழுது 10க்குள்ளே வருது. 10க்குள்ளே இருக்கிற எண்களை கூட்டினா அது ஓர் இலக்க கூட்டல். ஈரிலக்க கூட்டல்னா 99க்குள்ளே இருக்கிற எண்களை கூட்டினா அது ஈரிலக்க கூட்டல். இப்போ பாருங்கள், 4 + 3 ரொம்ப ஈஸி, 7. ஈஸியாக போட்டுடுறீங்க. சார் எனக்கு தெரியாது சார் அப்படின்னா ஒரு கையில் 4 விரல் விடுங்க, அடுத்த கையில் 3 விரல் விடுங்க, ரெண்டுத்தையும் கூட்டுங்க. அடுத்தது 6 கூட்டல் 7, 6 விரல் விட்டுட்டு அது கூட 2 விரலை சேருங்க, மொத்தமாக 8ன்னு வரும். ஸோ ஓகேவா, இதுதான் ரொம்ப சிம்பிள். எல்லாத்தையும் படித்து காட்டிடுறேன். 3 + 3 6, 5 + 3 8, 4 + 4 8, 2 + 7 9. அதே போல் இந்த சென்டென்ஸ் இந்த லைனில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கோம். நீங்கள் தேவையான இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இதை அப்படியே உங்கள் ஒர்க் புக்லேயும் காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்தது 6 + 6, இது வந்து ஹரிசான்ல எழுதியிருக்காங்க, படுக்கை வாக்கில் போட்டு எழுதியிருக்காங்க. 6 6 12, 4 2 6, 8 8 16, 7 4 11. அதே போல் 9 6 15, மீதி உள்ளதையும் நாங்கள் ஃபில்அப் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்க்கலாமா? பின்வருவனவற்றை கூட்டுக. அதாவது இது ஈரிலக்க எண்களின் கூட்டல். அதாவது 2 டிஜிட் இருக்கும். 9க்கு மேற்பட்ட எண்கள், 99க்கு இடைப்பட்ட எண்களை நம்ம கூட்ட போகிறோம். 15ஐயும் 14ஐயும் கூட்டணும். அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, 1 இலக்கத்தை நேர்நேராக எழுதிட்டாங்க, 10 இலக்கத்தை நேர்நேராக எழுதுறாங்க. முதல்ல 1 இலக்கத்திலிருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், கூட்ட ஆரம்பிக்கணும். 5 4 இந்த சைட்லேருந்து தான் கூட்டணுமே தவிர இந்த சைட்லேருந்து கூட்டக்கூடாது. சில மாணவர்கள் அந்த தப்பு தான் செய்கிறீங்க. 5 4 9, 1 1 2. ஸோ அப்படியே நேர்நேராக எழுதிடுறோம். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இடமாற்று கூட்டல்னு இருக்காது. அதாவது மீதி 1 வச்சு கூட்டுவோம் இல்லையா, அது இந்த பயிற்சியில் இந்த இடத்துல கிடையாது. 7 2 9, 1 1 2, 6 0 6, 2 2 4, 3 6 9, 2 1 3. இதே போல் இந்த பயிற்சி ஃபுல்லாக போட்டிருக்கோம். இதை பார்த்து நீங்கள் கூட்டி எழுதுனது சரியா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இது இடமாற்று கூட்டல் கிடையாது, அதனால் அப்படியே நேர்நேராக கூட்டி எழுதிடுறோம். அடுத்தது பார்க்கலாமா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இடமாற்று கூட்டல். ஸோ ஓகேவா, இது எப்படி சார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள், 17ஐயும் 15ஐயும் கூட்டுறோம். 7ஐயும் 5ஐயும் கூட்டும் பொழுது அது 9க்கு மேலே 10 வந்தாலோ 11 வந்தாலோ 19 வரைக்கும் எது வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், மீதி 1 இங்கே வைப்போம். ரைட்டா, அதுதான் இடமாற்று கூட்டல். 7 5 12, இங்கே நம்ம 12 எழுதக்கூடாது, 2 மட்டும் எழுதணும், மீதி 1 இங்கே எழுதிக்கணும். 10 இலக்கத்தில் எழுதிக்கணும். ஓகேவா, இப்போ 10 இலக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம கூட்டி இங்கே கீழே போடணும். 1 2 3 போட்டாச்சு, 32 தான் ஆன்சர். அதே போல் 16ஐயும் 14ஐயும் கூட்டுறோம். 6 4 10, மீதி 1 1 2 3, ஸோ 30 ஆன்சர். அதே போல் ஒவ்வொன்றத்தையும் கூட்டி எழுதியிருக்கோம். 18ஐயும் 13ஐயும் கூட்டினா 31,
19யும் 17யும் கூட்டினா 36, 23யும் 19யும் கூட்டினா 42. நீங்கள் எல்லாத்தையுமே கணக்கு போட்டுட்டு ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு இங்கே செக் பண்ணிக்கோங்க. இல்லை சார் எனக்கு கணக்கு போட தெரியல சார் அப்படின்னா நோ ப்ராப்ளம். இதே கணக்கை இதிலே கற்றுக்குன்னு நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ எல்லாமே மீதி 1 வர மாதிரி இருக்குது. இந்த கணக்கு பாருங்கள், மேலே ஈரிலக்க எண் இருக்குது 87, கீழே ஓரிலக்கம் வெறும் 8 தான் இருக்குது. இது எப்படி சார்? 7ம் 8ம் 15, மீதி 1, 1ம் 8ம் 9. ஸோ விடை 95. அடுத்து கழித்தல். பின்வருவனவற்றை கழிக்க. இப்போ நம்ம கழித்தல் கணக்கு போட போகிறோம். முன்ன எப்படி செஞ்சோமோ கூட்டல் கணக்கு, இடமாற்று கூட்டல் இல்லாமல் இது இடமாற்று கழித்தல் கிடையாது, சாதாரண கழித்தல். இன்னும் சொல்ல போனால் கடன் வாங்கி கழித்தல் கிடையாது, சாதாரண கழித்தல். 1களை அப்படியே கழிச்சு எழுதுகிறோம், 10களை அப்படியே கழிச்சு எழுதுகிறோம். 6ல் 4 போனால் 2, 2ல் 1 போனால் 1, 29ல் 17 போனால் என்ன, 9ல் 7 போனால் 2, 2ல் 1 போனால் 1. அதே போல் 35ல் 20 போனால் 15, 38ல் 21 போனால் 17, 43ல் 12 போனால் 31. இதே மாதிரி உங்களுக்கு பயிற்சி இதுவரை இருக்குது. இது எல்லாத்தையும் நாங்கள் சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். உங்களோட ஆன்சர் சரியாக இருக்கா அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 3.6 போகலாமா? இது பாருங்கள், இடமாற்று கழித்தல். அதாவது பழைய காலத்தில் நம்ம எப்படி சொல்லுவோம், கடன் வாங்கி கழித்தல்னு சொல்லுவோம். ஆனால் கடன் வாங்குதலை பற்றி கற்றுத்தரக்கூடாது அப்படின்னு புது மெத்தடில் என்ன பண்ணிட்டாங்க, இதை இடமாற்று கழித்தல். அதாவது 1ஆம் இடம் 10ஆம் இடத்துலேருந்து 1 வாங்குது இல்லையா, அதை இடமாற்று கழித்தல் அப்படின்னு பேர் மாற்றிட்டாங்க. ஸோ இனிமேல் கடன் வாங்கத்தை கற்று தந்தது கணக்குவாதர்னு யாரும் சொல்லக்கூடாது. நாங்கள் கற்றுத்தரது இடமாற்று கழித்தல். கடனை நீங்களாக வாங்கினீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. ஓகேவா? சரி, கணக்கு எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். 1, 8, 21ல் 8 போகணும். 1ல் 8 போகுமா? போகாது. அப்போ 10ஆம் இலக்கத்தை பாருங்கள், இங்கே 2 இருக்குது. இங்கேருந்து 1 வாங்கிக்கிறீங்க, கடன் வாங்கலை, 1 வாங்கிக்கிறீங்க. வாங்கினா இங்கேருந்து 1 எடுத்தாலே ஒரு 10 எடுத்ததா அர்த்தம். அப்போ இந்த 1 11ன்னு மாறிடுது. இந்த 2லேருந்து 1 எடுத்தாச்சு இல்லையா, இது 1ன்னு மாறுது. ஓகே, இது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ 1 11ன்னு மாறுது. இந்த 2 அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே 1ன்னு போட்டுக்குவோம், அவ்வளோதானே. இப்போ 11ல் 8 போனால் 3, அல்லது 8 கூட எத்தனை கூட்டினா 11 வரும்? 9, 10, 11, 3 கூட்டினா 11 வரும். ஸோ 1 இங்கே ஒன்றுமே இல்லை சார். என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, இங்கே 0 இருக்கிறதா அர்த்தம். 1ல் 0 போனால் 1, அப்படியே இந்த 1 எடுத்து போட்டுக்கலாம். அவசரப்பட்டு இந்த 2 எடுத்து போடக்கூடாது. அடுத்தது 2வது கணக்கு. 25ல் 17 போனால் என்ன? 5ல் 7 போகாது, அதனால் பக்கத்தில் இருந்து 1 வாங்கிக்கிறோம். இது 15 ஆகிடுச்சு, இது என்னமாயிடுச்சு, 1ன்னு மாறிடுச்சு. இப்போ 15ல் 7 போனால் 8, 1ல் 1 போனால் 0. சார் முதல்ல இருக்கிற 0 போடணுமா அப்படின்னு டவுட் வரலாம். போடலாம், அல்லது போடலனாலும் தப்பு இல்லை. பெரும்பாலும் போட்டுக்குங்க, அது உங்களுக்கு நல்ல பழக்கமாக இருக்கும். அடுத்து 36ல் 29 போனால் 7, 82ல் 56 போனால் 26, 43ல் 25 போனால் 18, 31ல் 14 போனால் 17. இதுபோல் எல்லா கணக்கையும் ஆன்சர் சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்து காப்பி பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற கணக்குகளுக்கு விடை இதுவரை இருக்குது. இதில் வேறு எந்த மாடலும் கிடையாது, ஒரே டைப் தான், ஈஸியாக தான் இருக்குது. இந்த இடத்துல ஏதோ ஒன்று ஸ்க்ரிபிள் ஆகிட்டு இருக்குது. ஸோ கணக்கு கரெக்டாக தான் இருக்குது, பார்த்துக்குங்க. 6ல் 3 போனால் இங்கே 3ன்னு வரணும். அது ரொம்ப பெருசாக போட்டுக்கிறேன். ஆன்சர் 38. அடுத்து பார்க்கலாமா? இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும்
கட்டாயம் இந்த விடைகள் தேவைப்படும். அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கூல் குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.